அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாடிக்கையாளர்களே அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாடிக்கையாளர்களே என்னன்னு பாத்தீங்கன்னா மூங்கல் அரிசிங்க பாத்துக்கோங்க. மூங்கல் அரிசி சுத்தமான முறையில கழுவி வச்சிருக்கோம். எதுக்குன்னா இன்னொரு 2 அல்லது 3 தினங்களில் அநேகமா திங்கக்கிழமை பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ப்ராசஸிங். சத்து மாவு 70க்கும் மேற்கண்ட பொருட்கள் கலந்து ஒரு சத்து மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனல் ஒர்க்ல இருக்கு. அதுக்கு மூங்கல் அரிசி கழுவி வச்சிருக்கோம். இதை எதுக்கு ஹைலைட் பண்றேன்னா பாத்துக்கோங்க. இது மொத்தம் பாத்தீங்கன்னா 10 கிலோ மூங்கல் அரிசி. அதாவது ஒரு சத்து மாவுக்கு உண்டான பேட்ச்ல போடுற 10 கிலோ மூங்கல் அரிசி. இந்த மூங்கல் அரிசி 10 கிலோ மூங்கல் அரிசியில எவ்வளவு மண் இருக்குன்றத பாத்துக்கோங்க. இத பாத்துங்க. நீங்க நிறைய பேர் திட்டுறீங்க, ஒரு சில இருக்கலாம் பொருள் கொடுக்க மாட்டேன்றீங்க, எப்ப கேட்டாலும் தர மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த அளவு ப்ராசஸ் பண்ணி தான் இதெல்லாம் உங்கள்ட்ட ஒவ்வொரு பொருளையும் நாங்க கொண்டு சேர்க்கிறோம். சரிங்களா? இதுக்கு மெயினா எங்களுக்கு கிளைமேட் ஒத்து வரணும். கிளைமேட் ஒத்து வந்தா மட்டும்தான் எங்களால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அப்படியே டைரக்டா போட்டு வறுத்து போட்டு அரைக்கிறதா இருந்தா நீங்க கேட்கும் போதெல்லாம் எங்களால எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க 10 கிலோல இவ்வளவு மணல். இந்த மணல் எல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் மணல் இருக்கும். இதனால்தான் ஒரு சில பொருட்கள் எங்கள்கிட்ட லேட் ஆகுறது. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து சஞ்சீவனி அரிசி மிக்ஸுக்கு உண்டான ப்ராசஸ் நாளையிலிருந்து ஆரம்பிக்க போறோம். தேவைப்படுறவங்க சத்து மாவு இப்ப டோட்டலா காலி ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க புக் பண்ணீங்க. அடுத்த வேலைக்கிழமை சப்ளை செய்யப்படும். நாளைக்கு சனிக்கிழமை, நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நார்மல் டெலிவரி இருக்கு, லோக்கல் டெலிவரி. பொருள் தேவைப்படுறவங்க புக்கிங் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.